வாங்கய்யா. ஐயா வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்கய்யா. வண்டியில் இருங்க, செக் போஸ்ட் வரையும் போயிட்டு வரோம். சரிங்க. மேல் பள்ளத்தில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சே, என்னையாச்சு? அது நேற்றே சரியாச்சுங்கய்யா. நான் லீவில் இருக்கிறப்ப தான் இதெல்லாம் நடக்குமாயா? சரிங்க ஐயா. நான் இல்லாதப்ப தாயா நீங்கள் கவனமாக இருக்கணும். அங்க பாரு, அந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஏய், அந்த பக்கம் பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. இது சத்தம் கேக்குதுல. பத்ரோண்டா. இயற்கையான இடம்னா இதான்டா. ஏய், விழுப்புற. ஏய், முதல்ல புதரை கடந்து வந்தோம், இப்போ பாறை. இன்னும் என்னென்னத்தை கடக்க போகிறோமோ தெரியல. ரொம்ப பயமுறுத்தாம போ. நேமா இந்த பாதை அந்த மலைக்கிட்ட தான் போகும்னு நினைக்கிறேன். இல்லாதா அந்த மலை வச்சு போகிறதுக்குள்ள நம்ம எல்லாருக்கும் வயசாயிரும். போ போ. பயமுறுத்தாம அமைதியா வா. புதுசுதான், கொஞ்சம் மிஸ் ஆனா பூசணிக்கா மாதிரி தெரிச்சிருவான். திருவிழாவுக்கு வந்தோமா திரும்பி போனோமான்னு இல்லாமல் இப்படி நடுக்காட்டுக்குள்ளே கூட்டு வந்து மரையேற விட்டுருக்குங்க. ஏய் லதா, நித்யா, அந்த இடத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் போகிறோன்னு பார்க்கலாமா? அனைகுண்டா படத்துல வர இடம் மாதிரியே இருக்கு. பயமுறுத்தி சாகடிக்காது. பார்த்து போடு. இவ்வளோ பெரிய காட்டுல எவ்வளோ அழகான ஏரி. நான் கூப்பிட்டப்போ நீங்களாம் வர மாட்டேன்னு சொன்னீங்க. வாவ், லைஃப்ல நினைச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு ஏரியா நம்ம யாரும் பார்த்துருக்க முடியாது. வராம மட்டும் இருந்திருந்தோம், கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்போம். சான்ஸே இல்லை தெரியுமா. சூப்பரா இருக்கு. சோ ஸ்வீட். போதும் போதும். ஹலோ, ஓவரா கொஞ்சம் அதிக. போக போக தான் தெரியும் கசப்பா இருக்கா இனிப்பா இருக்கான்னு. போக இது. சரி விடு, இனிப்பு கசப்பு எல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்தது. போதும் போதும், வாய் மூடு. சரி சரி, நான் வாய முடிக்கிறப்பா. எனக்கு என்னமா இந்த ஏரிக்குள்ள குளிக்கணும் போ. ஆமா ஆமா, ஜாலியா ஸ்விம் பண்ண போறேன். ஏ லூசு, நீ நினைக்கிற மாதிரி இது ஊர் ஏரி கிடையாது, காட்டேரி. அதோட ஆழம் அதுக்கே தெரியாது. என்னடா நான் சொல்ற கரெக்டா? கரெக்டாண்டா. அவனே ஒரு பயனாங்கோலி. அவனை போய் கேக்குறேன். போதும் நிறுத்துங்க, வேற இடம் போய் பார்க்கலாம். போலாம் போலாம். பாத்தியா டியூட்டி தூக்கத்தை? கரெக்டாக செய்தாருங்கய்யா. ம், ஐயா ஐயா வணக்கம் ஐயா. இப்போதான் உனக்கு விடியுதா? இந்த நேரத்தில் பேய் அடிச்ச மாதிரி தூங்குற? ஐயா அந்த காட்டில் தனியாக இருந்தால் தூக்கம் தானே வரும். வரோம். அதுக்காக ஜோடி சேர்த்து விட சொல்றீங்களா? வேலையை தவிர மற்ற எல்லாத்துலேயும் கரெக்டாக இரு. நான் உள்ளூர்னால இந்த இடத்துல எனக்கு அடிக்கடி டியூட்டி போடுறியா. வெளியூர் கிளம்புறான், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறான். எப்போ பார்த்தாலும் உனக்கு புலம்புறதே புலப்பா போச்சியா? என்னையா அது பைக்கில் அங்கே நிற்குது? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க இந்த காட்டை சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்கய்யா. இந்த இடம் தான் மோசமான இடம்னு தெரியுமில்ல, அப்புறம் எதுக்கு உள்ள விட்ற? நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கலையா. மூலிகை சம்பந்தமான செடிகளை பார்த்துட்டு 10 நிமிஷத்துல திரும்பி வரோம்னு சொல்லிட்டு போனாங்கய்யா. எப்போ போனாங்க? காலையில் போனாங்கய்யா. எத்தனை பேர்? 3 பையங்கய்யா, 2 பொண்ணுங்க.
பார்த்தா நல்லவங்களே தராங்கய்யா. நல்லவங்களுக்கு நடுக்காட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளைகளோட என்னையா வேலை? காலையில போனாங்கன்ற இவ்வளோ நேரமாகி இன்னும் வரல. என்னையா ஒன்றும் பேச மாட்டேன்ற? அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு மேலிடத்துல இருந்து என்னை தான் கேட்பாங்க. அவங்க முன்னாடி உன்னை மாதிரி தலையை தொங்க போட்டு நிற்க சொல்றியா? உங்களுக்கு என்ன ரிட்டையர் ஆகிற வயசாச்சு, எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஏதாவது ஒன்று ஆகி போச்சுனாக்கா எல்லாரும்ல மாட்டிக்குவான். நீ கொஞ்சம் சும்மா இருறியா, குத்தி விடாத. கொஞ்சம் கை கூடா. பார்த்து வாடா. கெட்டியா பிடிச்சிக்க. என்னால ஏற முடியல. பார்த்துரு. நித்யா பத்திரம். நித்யா வா. கால் வலிக்குதே. கொஞ்சம் உட்காந்துட்டு போலாம். பார்த்து. இவன் ஒருத்தன். முடியல அம்மா. வாடி. வா. ஹே ஆனந்த், எவ்வளவு தூரம் ஏறி வந்தோம். டயர்டாவே இல்ல, சில்லுன்னு இருக்குல்ல? இதுக்காக தானே பாட்டி சொன்னதை கூட கேட்காம வந்தோம்ல. ஏய் பிரபு, அதோ இருக்கே அதானே ஊரு. ஆமா, அதே எங்க ஊரு. ஐயோ ஏய் ஆனந்த், இந்த மலை உச்சில இருந்து பாக்குறப்ப தானே தெரியுது நாம காட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். ஆமாண்டா வாசு, ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம். ஆனந்த், எங்களோட போட்டோ எடு. ரெடி. வாசு சட்டையை சரி பண்ணு. எல்லாம் ஸ்டைலா போஸ் கொடுங்க. சீக்கிரம் எடுறா. பெரிய பள்ளம் பார்த்து போங்க சொல்றல. ஹே, மிமிக்ரி பண்ணது போது நிப்பாட்டுடா. நான் முன்னாடி போகும்போது உங்களை வெட்டிடுவேனா? ஏய் குட்டி பிசாசே, நீ என்ன ஆன மாதிரி கத்துற? நான் எங்க கத்துறேன்? இதே ஆனந்த். சும்மாரு, விளையாட்டுக்கு பண்ண. சும்மா வாடா. டேய் ஆனந்த், மரத்து மேல நித்யா. ரொம்ப அழகா இருக்கு. அதோட ஜெராக்ஸ் நீதானே? எந்த பக்கம் பார்த்தாலும் நித்யாவோட சொந்தக்காரங்களாவே இருக்காங்க. ரொம்ப பேசாத. நித்யா, திடீர்னு மரத்து மேல இருந்து மலைப்பாம்பு இருந்தா எப்படி இருக்கும்? நீ வேற ஆரம்பிக்காத, வாய மூடு. சரி விடு, எடுத்த செல்ல ஹாஸ்டல்ல காமிச்சு உனக்கு ட்ரீட் வச்சிருவோம். ஓகே. இங்க பாருங்க, யாரும் இங்க கால் தொடும். இங்க பாருங்கடா, யானையோட சாணி. ஆமாடா. டேய் வாசு, இந்த மரம் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா ஆனை இந்த வழியா தாண்டா போயிருக்கு. நம்ம வேற வழியா போயிடலாம்டா. என்னையா அந்த பசங்களை என்னங்க காணா? பொம்பளை பிள்ளைகளை வர கூட்டு போயிருக்காங்க. அந்த பசங்களை பார்த்தா தப்பா தெரியலையா? ஐயா, எனக்கு ஒரு டவுட்யா. என்னையா? ஒருவேளை அந்த பசங்க வழி தெரியாம என்ன இழுக்கிற? சௌரி காட்டுக்குள்ள போயிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கியா? ஆமா, இப்போ சொல்லுங்கய்யா. அதெல்லாம் அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ஆளு யோசிச்சிருக்கணும். ஆளும் மண்டையும் போகுது. யோ சும்மாரியா. யோ, இந்த பைக் சாவி அந்த பசங்களோட தான். ஆமாங்கய்யா. முருகா, ஐயா. நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போய் சவரிக்காடு வரையும் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்கய்யா. சரிங்க, போயிட்டு வந்து வரேங்க. யோ ஐயா பார்த்து போங்கய்யா. சரிங்க. ஆ நம்ம திரும்பி போய்கிட்டே இருக்கோம். ஆனா செக் போஸ்ட் இன்னும் வரவே இல்லை. ஒருவேளை வழி மாதிரி போயிட்டு இருக்குமோ? காட்டுக்குள்ள எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்க போலாம். டேய், அட்டை பூஜை நிறைய இருக்குடா, பார்த்து வாங்க. நித்யா, நீ முன்னாடி போ. வா. வழியே காணோம்டா. ஏய் பார்த்து. போ. என்னாச்சு? அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? ஏய், என்ன டயர்ட் ஆயிட்டியா? என்னடா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? முடியல, உட்காருங்க. உட்காருங்க. தண்ணி குடிங்க. குடிக்கலாம் எடுறா. நித்யா உனக்கு இருக்குடா. குடிக்கலாம். இந்தா. யானை சத்தத்தை கேட்ட உடனே அப்பா கொஞ்ச
கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆணையிட்ட சிக்கியிருந்தா கண்டிப்பாக அது நடந்திருக்கேன். ஏன் இப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்க? வாயில நல்ல வார்த்தை வராதா? ஏய் எதுக்கு இப்போ கவலைப்படுறீங்க? நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா? இல்லதா நீ தானே ஆசைப்பட்ட, வா கொஞ்சம் தூரம் உள்ள போயிட்டு வரலாம். வேணாப்பா, முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். என்ன யோசிக்கிறீங்க? சரி வாங்க போகலாம். ஏய் பார்த்து. பேலன்ஸே இல்லாம நடுங்குது. கொஞ்ச நேரம் உட்காரலாம். இப்படியே உட்கார்ந்து போனா எப்ப போய் சேருது? இருட்டுறதுக்குள்ள போயாகணும். ஏய் லதா பாட்டி சொன்னதை ஒழுங்கா கேட்டுக்கலாம்ல, வா. ஒரு காலத்துல சவுரிக்காடு ஒரு அழகான கிராமமா இருந்தது. அந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த போக்குவரத்தும் இல்லை. பல மைல் தூரம் நடந்து தான் போகணும் அங்க. இப்ப அங்க யாருமே இல்லை. ஏன்னா அங்க இருந்தவங்க திடீர்னு இறந்து போனாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. உயிருக்கு பயந்துக்கிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே அங்க போகல. அப்படி போனவங்க யாரும் திரும்பியும் வரல. சவுரிக்காடு ஒரு மர்மமாவே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க யாரும் அங்க போகாதீங்கன்னு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.